அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகளில் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக பேசிட்டு போயிடலாம். திமுகவும் காங்கிரஸும் பெரிய அளவு தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டு இங்கே தமிழ்நாட்டில் 9 நிற்கிறாங்க, புதுச்சேரியில் 1 நிற்கிறாங்க. 9+1 10. ஓகேவா? அப்போ 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒற்றுமைன்னா அகில இந்திய லெவலில் இந்தி கூட்டணியில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஒற்றுமை இல்லையா? இப்போ பெங்களூரில் டெப்டி சிஎம் சிவகுமார் இருக்கிறார்ல, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு இந்த கூட்டணியை உடைச்சிடுவார் போல். காரணம் என்னென்னா, இப்போ நார்மலாகவே பெங்களூரில் வாட்டர் க்ரைசிஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரிய தண்ணீர் பஞ்சம் இருக்குது. கை கழுவக்கூடாதுன்றாங்க. வெளியில் வந்து இப்போ ஓடி வந்து கை கழுவிட்டுனா நீ அவ்வளோதான் காலி. ஐயோ எவ்வளோ பெரிய பணக்காரன் பாரு கை கழுவுறாங்கன்ற அளவு சொல்லுவாங்க. கார் கழுவக்கூடாது, பிளேட்டு கழுவு, எல்லாமே டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிடணும். பாத்ரூம் போனால் கூட பின்னாடி டிஷ்யூ பேப்பரை துடைச்சி தூக்கி போட்டுன்றாங்க. அந்தளவுக்கு ரொம்ப வாட்டர் க்ரைசிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எப்படி பதில் சொல்லணும்? தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க முடியாது, நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம், இங்கே தண்ணி இல்லாதனால தான் எங்களால் கொடுக்க முடியல, ஸோ அதனால் கொஞ்சம் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லணும். காரணம் நீங்களும் அவங்களும் இப்படி இருக்கீங்க. இப்படி இருக்கீங்க, கூட்டணியாக இருக்கீங்க. அதை விட்டுட்டு இவர் என்ன மாதிரியான அறிக்கையை கொடுத்துருக்காருன்னா, தண்ணீர் தர நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, தண்ணீர் தர நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல அப்படின்னு கடுகடுக்கும் வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். அப்படின்னும் போது இந்த நியூஸை சொன்னது யார் தெரியுமா? த ஹிந்து பத்திரிகை. த ஹிந்து பத்திரிகை நார்மலாகவே காங்கிரஸோட முழு விசுவாசி, திமுக விசுவாசி, பிஜேபியோட எதிரி. இவங்களே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் வேறு சில பத்திரிகைகள்லாம் வந்து தமிழகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இனி கிடையாதுன்ற அளவுக்குலாம் வந்து அப்படியே நான் அப்படி பேசினா அதே மாதிரி பேசியிருக்கிறாராம். ரொம்ப கடுப்பான ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கிறாராம். பாஸ், இங்கே ஏதோ கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி 9 போன 12 13 வாங்கினாங்க. இந்த டைம் 9வது வாங்கியிருக்கிறாங்க. அதையும் முடிச்சிடாதீங்க, திமுகவுக்கு தலைவலியை ஏற்படுத்திடாதீங்க. இப்போ கூட திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களோட விருப்பம் என்ன தெரியுமா? திமுக காங்கிரஸ் உதவி இல்லாமல் நின்றா கூட எங்கள் 40 தொகுதியில் ஜெயிச்சிடும். ஏன்னா கருத்து கணிப்புகள் அதுதான் சொல்லுது. இன்று வரை கருத்து கணிப்புகளில் திமுக 39 இடங்களிலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா கூட, காங்கிரஸ் தேவையே கிடையாது திமுகவுக்கு. அப்படி இருக்கும்போது போனால் போதுன்னு சொல்லிட்டு பொழைச்சி போங்கன்னு சொல்லிட்டு கூட கூட்டி வச்சுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இங்கேருந்து ஃபோன் பண்ணி துணை முதல்வர் சிவகுமார் அவர்கள்கிட்ட ப்ளீஸ் கொஞ்சம் வார்த்தையை அடக்கி பேசுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இல்லைன்னா எங்கள் கஷ்டம்தான், கூட்டணியை பிரிச்சிருவாங்க, கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. நாவடக்கு ரொம்ப தேவைங்க எல்லா இடத்துலையுமே. ஏற்கனவே இங்கே திமுகவில் பேசுகிற நாவடக்கெல்லாம் பார்த்தோன்னா பிரதமர் அப்படி பிச்சு, நான் மட்டும் அமைச்சராக இல்லைன்னு வச்சுக்க பீஸாக பிச்சிடுவேன்ற ஒரு வார்த்தை. சனாதானத்தை கொசு ஒழிக்கிற மாதிரி ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது. ஆண்கள்லாம் என்ன குடிச்சுப்புட்டெல்லாம் ரோடில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரியான வார்த்தைகள் ஏற்கனவே நாவடக்கம் தேவை. அது இல்லாமல் எனக்கு ராமனையும் பிடிக்காது, குரங்கையும் பிடிக்காதுன்ற மாதிரி சொல்கிறது. இந்துன்ற ஒரு மதமே கிடையாதுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி வார்த்தையே பெரிய அளவுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இங்கே காங்கிரஸ் வேறு இப்படி சொன்னால் நியாயமா இல்லை நீதியா, நேர்மையா, தர்மமா, அடுக்குமா சொல்லுங்க. அப்புறம் தலைவலி ஏற்படுத்திடாதீங்க. ஸோ இன்னும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் பல காத்து கொண்டு இருக்கிறது. இப்போ எல்லாம் வீடியோக்குள்ளார பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். காலையிலிருந்து ஒரு பெரிய விஷயத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. மன்சூர் அலிகான் அவர்கள், இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய தலைவர் மன்சூர் அலிகான் அவர்கள் ஏதோ ஒரு தொகுதியில் நிற்கிறேன், மயிலாப்பூர் தொகுதியில் எங்கே நிற்கிறேன்னு சொன்னார்ப்பா. ஆனால் திடீர்னு போயிட்டு என்ன பண்ணால் ஏடிஎம்கே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். நீ காலைல பரபரது சன் டிவி ரொம்ப குஷியாகிட்டாங்க. என்ன வச்சுக்கோங்களேன், நேற்று ரொம்ப குஷியாக இருந்தது காரணம், சந்தோஷமாக இருந்தது காரணம்னா ஏதோ சரத்குமாரை ஓட்டிட்டாங்களாம். 32 ட்விட்டை போட்டு ஓட்டுன்னு ஓட்டி தள்ளிட்டாங்க சரத்குமாரை. அதனால தான் சரத்குமார் இன்னைக்கு கேட்டார், உங்கள் கலைஞர் அவர்கள் இறந்தப்போ கூட 32 ட்வீட் போடல, ஆனால் எனக்கு இந்த ட்வீட் போடுறீங்களா, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, இருங்க நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள், நான் என் பணியை செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து லைட்டாக சன் டிவியை ஓட்டிட்டார் அவர் பதிலுக்கு. சரி, அது ஒரு பக்கம் இல்லாமல் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவ்வளோ பெரிய கட்சி, எந்த கட்சி? ஏடிஎம்கே, மிகப்பெரிய ஒரு கட்சி, அடுத்து ஆளுங்கட்சியாக வரப்போகிற கட்சி, மன்சூர் அலிகான் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறாங்களே, அந்த ஆங்கிளில் சொல்ல வராங்க. ஆனால் ஏடிஎம்கே தெளிவாக சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு தொகுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை,
பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களாட்டுக்குது. ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணால் கொடுக்குறோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களாட்டுது. அதனால தான் பேச்சுவார்த்தை கொஞ்சம் முறிவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு மன்சூர் அலிகான் சொல்லியிருக்கிறாரு. வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாருப்பா. சரி, என்ன அதோ பொறுத்து வந்து பார்க்கலாம். பொன்முடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ரிலீஃப். உச்சநீதிமன்றம் தண்டனையையும் தீர்ப்பையும் வந்து டோட்டலாகவே நிறுத்தி வச்சதுனால அவர் மீண்டும் பதவி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குற்றவாளி அப்படின்ற ஒரு தீர்ப்பையை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால் மீண்டும் அவர் அமைச்சராக வலம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. திமுக தரப்பில் ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறது. சரி, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அப்படியே ஜவ்வு முட்டை மாதிரி இழுத்துட்டு இருக்கிறாங்க இன்னுமே. ஆனால் அரசல் புரசலாக வந்த செய்திகள் என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியுடன் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 9 தொகுதிகள் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ 2-3 நாளாக அதான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தேமுதிக வந்து எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வரங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டதாகவும், அதற்கு பிஜேபி தரப்பில் நீங்கள் ஒரே ஒரு சீட்டு நாங்கள் கொடுக்கறல, நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நான் ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு பதிலுக்கு அவங்க நிபந்தனை கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அது என்ன முழுசாக ஊடகங்கள் தான் சொல்கிறாங்க, அவங்க தரப்பில் சொல்லலை. ஊடகம் தரப்பில் காது கொடுத்து கேட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையில் இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சுட்டுக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், கூட்டணி எந்த பக்கம் சேரும் பட்சத்தில் அது எந்த பக்கம் யாருக்கு சாதகமாக அமையும் என்பதில் ஓரிரு நாளில் தெரிந்துவிடும். ஏன்னா 15ஆம் தேதி மோடி அவர்கள் இங்கே சேலத்துக்கு வராரு. சேலத்துக்கு வரதுக்குள்ளே கூட்டணி கட்சியோட தலைவர்கள் அனைத்தையும் நிற்க வைக்க வேண்டும் என்பதில் ஒரே நோக்கத்தில் பிஜேபி செயல்படுகிறது. ஆனால் அதற்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒத்துழைக்கவில்லை. ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. ஏடிஎம்கே தரப்புலையும் ஒரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தை ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கு. ஆக விஷன் ரொம்ப கிளியராக இருக்கிறது திமுக தரப்பில் இருந்து. அதை நம்ம மறுபடியும் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். மேபி 15ஆம் தேதிக்கு மேலே வர 15ஆம் தேதிக்குள்ளார சிஏஏவை நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுக்கு நம்மளுக்கு வம்பு, அவரே எதுக்கு போராட்டம் பண்ணுறாருன்னா இதுக்கப்புறம் நம்மளால் கஷ்டம் அமல்படுத்த முடியாதுன்னு நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்திய அரசு பரிசீலனை பண்ணிடுவாங்க நாளையிலேருந்து. ஏன்னா நீங்களே பாருங்கள், விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு இல்லையா, அவங்க 15ஆம் தேதி சிஏஏ எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முழுக்க சிஏஏ மூலம் மத சிறுபான்மையை சிதைத்து மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிறது பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைவர் திருமாவளவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதனால் வாங்கிடுவாங்களா? கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. பெங்களூரில் ராமேஸ்வரம் கஃபே இருக்குல்ல, ராமேஸ்வரம் கஃபேயில் பாம் பிளாஸ்டில் சபீர் அப்படின்ற ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறான். மிகப்பெரிய அளவுக்கான தேடுதல் வேட்டை. அவன் தலைக்கு வந்து 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பக்கம் வரைக்கும் விலையும் விதித்தாங்க எண்ணெயே. அதுக்கப்புறம் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அவனை கைது பண்ணதுனால அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன நிகழப்போகிறது என்று தெரியவில்லை. காலையிலேருந்து ட்விட்டர் பேஜில் சபீர் அப்படின்ற நேம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருந்தது. ட்ரெண்டாக இருப்பதற்கான காரணம் என்னென்னா, ஏற்கனவே இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய பேரை சம்மந்தப்படுத்தி போட்டதுனால இஸ்லாமியர் பேரை நீ எப்படி போடலாம்ன்ற மாதிரி பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. இப்போ மாட்டினது சபீர் அப்படின்றதுனால மீண்டும் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸ் தளத்தில். எங்கே போய் முடிய போதோ தெரியல. என்ன நினச்சிட்ருக்கிறாருங்க? இல்லை ஓபிஎஸ் என்ன நினச்சிட்ருக்கிறாரு? இல்லை ஏடிஎம்கேவை எதாவது நினச்சிட்ருக்கிறாரா? இல்லை நம்மளே தான் நினச்சிட்ருக்கிறாரா? நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க, நடத்தாமல் விடுங்க. நான் இவ்வளோ டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் தெரியுமா? எப்போ போய் மைக்கேட்டாலும் சரி, நான் இரட்டை இலை சேனல் தான் போட்டிடுவேன், எப்படி முடியும்? இல்லை எப்படி முடியும்னு நான் கேட்குறேன். நான் சும்மா எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று அடித்து விடணுமேன்றதுக்காக அடித்து விடுறாரா? இல்லை ஒன்றும் புரியல. இல்லை சின்னத்தை முடக்கினா மட்டும் இவருக்கு எனக்கு கிடைச்சிருவா போகுது. இது வந்து டோட்டலாகவே முடியாது. இருந்தாலும் நான் வந்து இரட்டை இலை சேனல் தான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து 100% ஏதோ மக்களை முட்டாலும் நினச்சி பேசிகிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே தோணுது. சரி, திருப்பூரில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நடக்குதுங்க. ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நடக்கிறதுல ஒரு 17 வயசு பொண்ணு சிறுமி அவங்க வந்து பார்த்துருக்காங்க. நைஸாக பேசி அது ஏடிஎம்கேனுடைய நிர்வாகி தினேஷ், ஐடிவிங்கோட நிர்வாகி தினேஷ் என்ன பண்ணியிருக்கான், அவனோட சேர்ந்து 6 பேர் அவனோட காரில் அந்த பொண்ணை கொண்டு போய் அடைச்சி 6 பேர் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க அந்த பொண்ணு மீது. பாலியல் வன்புணர்வு செய்கிறது இல்லாமல் அந்த கார் பார்த்திங்கன்னா கீழே ஏடிஎம்கே சிம்பிள், முன்னாடி வந்து அம்மானுடைய கொடி இருக்குது. அம்மானுடைய கொடியை வச்சுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணலாமா? ஏடிஎம்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர். இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ திமுக வந்து இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம்ல. ஏன்னா அவங்க சே நோ ட்ரக் டு டிஎம்கே அப்படின்னு போட்டாங்கள்ல, இவங்க என்ன பண்ணுவாங்க, சே நோ ரேப் டு ஏடிஎம்கே அப்படின்னு போடுவாங்களா? ஏன்னா அவர் பொள்ளாச்சி வேறு திமுக தலைவர் போயிருக்கிறார் இல்லையா, பொள்ளாச்சி போயிட்டு ஏடிஎம்கே அப்படின்னா வந்து பொள்ளாச்சியில் உங்களுக்கு என்ன நினைவு வரணும்,
பெண்கள் மீது பாலியல் துன்புறுத்தல் தான் ஞாபகம் வரணும். ஒரே ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்கலை. கல்லூரி பெண்கள்லாம் மாட்டி கண்ணுக்கு எதிராக அழுந்தாங்க. ஆனால் திமுக அரசு திராவிட மாடல் வந்தவொடனே என்னாச்சு, தெரிவிக்க விட்டமா இல்லைன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுதான் திராவிட மாடல், அதுதான் திராவிட மாடல்ன்ற அளவுக்கு வந்து சொன்னாரா. சரி, அந்த திராவிட மாடல் இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாரு. அதாவது தேர்தலில் நாங்கள் கொடுத்த வாக்குறுதி முடிச்சிட்டோம், எல்லாமே முடிச்சிட்டோம். அந்த நிறைவேற்றிய தெம்போடு இங்கே வந்திருக்கிறேன், அந்த துணையோடு வந்திருக்கிறேன், அந்த துணிவோடு வந்திருக்கிறேன், அந்த 3 ஆண்டு கால சிறப்பான ஆட்சியை நடத்தியிருக்கிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நிஜமாகவே கொடுத்துட்டாங்களா அப்படின்றத நீங்கள் தான் வந்து சொல்லணும். அடுத்து காங்கிரஸை நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க, நீங்களே பாருங்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் நிதி உதவி. அது இல்லாமல் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மாவட்டத்துக்கு ஒரு விடுதி அமைக்கப்படும். ஒன்றிய அரசு வேலைகளிலிருந்து பெண்களுக்கு 50% ஒதுக்கப்படும். ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் பெண் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்படுவார். அங்கன்வாடி, ஆஷா, மதிய உணவு திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் இரட்டிப்பாக்கப்படும். காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. என்ன சொல்ல போகிறீங்க? ஏற்கனவே இங்கே வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அவங்களுக்கு 1 லட்சத்துடன் கூடிய ஊதியத்துடன் கூடிய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. ஏழை பெண்களுக்கு இப்போ 1 லட்சம்ன்றாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு 2 லட்சம் பக்கம் கிடைச்சிடும். இதெல்லாம் இன்னும் அறிவிப்புகள் நிறையா வரும், பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டாக என்னுடைய கால்குலேஷன் படி இந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, இன்னும் மீதியெல்லாம் வரும். எப்படி உங்களுக்கு இவ்வளோ வருதுன்னு நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏற்கனவே திமுக ஒரு பக்கம் வந்து மகளிர் உரிமை தொகை ஒரு பக்கம் வந்துட்டுருக்குல்ல இல்லையா, இன்னும் அறிவிப்புகள் வருது, கவலைப்படாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள், வேறு லெவல். இருந்தாலும் இந்த அறிவிப்பு கொடுக்கும்போது இந்த மத்திய நிதி பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தாக்கல் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஒவ்வொரு கட்சியுமே நாங்கள் எப்படி எவ்வளோ நிதி வருது, அந்த நிதி ஆதாரத்தை வச்சு எதுக்கு ஒதுக்க போகிறோம், இதுக்கு எப்படி நிதி ஒதுக்க முடியும்னு ஒரு சின்ன ப்ரூஃப் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேஷாக மக்கள் நல்லா நம்புவாங்க. ஸோ இதற்கும் அல்வானே வருது பாருங்கள், இல்லை இதுக்கும் வந்து தயாராக இருங்க, அல்வா வந்து மறந்துடுங்க. கேரளா தான் மிகப்பெரிய ஒரு மாடல், எஜுகேட்டட் மாடல், ஒரு வளர்ச்சியின் மாடல் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் கேரளா பெயில் அவுட் ஆகிட்டு குறிப்பிட்ட வரம்புக்கு மேலே கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த வரம்பையும் தாண்டி இப்போ கெஞ்சிட்ருக்கிறாங்க. 13,000 கோடி அவசர நிதியாக மத்திய அரசுக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. சம்பளம் போகிறதுக்கு காசு இல்லைன்றாங்க கேரளாவில். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போகிறதுக்கு காசு இல்லை, இதுதான் இலவசம். இலவசத்தின் அடுத்த பயனை கேரளா அனுபவித்திருக்கிறது. கூடிய விரைவில் பஞ்சாப் இந்த லிஸ்ட்டில் போய் சேருதுன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. அது வந்து பஞ்சாப் இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் வந்துடும். நிதி ஆதாரம் டோட்டலாக எல்லாமே இலவசத்துக்கே சரியாக போயிடுது, மற்ற எதுவுமே செயல்படுத்த முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. திமுக அரசு தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு பல நன்மைகளை வாரி வீசி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பக்கம் அதாவது சிறுபான்மை அந்த கம்யூனிட்டியாக மாறணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த எஸ்சி எஸ்டிமி சர்டிஃபிகேட்டில் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் மாறிட்டால் 3.5 அவங்களுக்கு கொடுக்குற இடஒதுக்கீட்டில் இவங்களுக்கும் கொடுக்கப்படுன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பு என்னென்னா, சிறுபான்மை மொழியினை தாய்மொழியாக கொண்ட தமிழ் தேர்விலிருந்து விலக்குன்னு இருக்காங்க. இதில் திமுக என்ன பண்ணால், சிறுபான்மை மக்கள் மட்டும் சிறுபான்மை மொழியை கொண்டு எழுதலை, இது மாதிரி தெலுங்கு இருக்காங்க, மற்ற மொழி இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பரவாயில்ல நடத்த. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து கம்யூனிட்டி பார்க்கலையா? இப்போ திமுக இந்த இடத்துல இது எதுக்காக கொண்டு வரீங்க? அப்போ சிறுபான்மை மக்களோட ஓட்டு வேணுன்றதானே கொண்டு வரீங்க. இதே மாதிரி மற்ற கம்யூனிட்டி கேட்டாங்கன்னா, இப்போ தெலுங்கர்கள் வந்து நாங்கள் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு படிக்கிற எங்களுக்கு தமிழ் நீங்கள் எப்படி கட்டாயமாக கொண்டு வரலாம், அது அவங்க விலக்கு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வந்து கேட்குவாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ நீங்கள் குறிப்பிட்ட மதத்துக்கு பண்ணுறீங்கன்றது, அதாவது எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஏதோ ஒன்று பண்ணுறீங்களோன்னு எனக்குள்ளே லைட்டாக இந்த ஒரு சட்டம் வந்து தோன்றுகிறது. தமிழகத்தில் தமிழ் கல்வி படிக்கிறதுனால இப்போ என்ன ஆகிட போகிறாங்க? தமிழ் கட்டாயன்றதுனால என்ன, இப்போ தமிழ் படிக்கிறதுனால என்ன ஆயிடுவாங்களோ எனக்கு தெரியல. நீங்கள் கர்நாடகாவில் போய்ட்டு நம்ம குழந்தைங்க படிக்கும்போது அங்கே அவங்க மொழியை வந்து கட்டாயம் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் படிக்காமல் நம்ம வந்துட முடியுமா? அதே மற்ற இன்னொரு ஸ்டேட்டில் வந்து அவங்கவுங்க மொழியை கட்டாயம் நோக்கும்போது நம்ம படிக்காமல் வந்துட முடியுமா? இதற்காக நான் சப்போர்ட் பண்ணுறலாம் கிடையாது, நியாயம் கூட. தேர்தல் சமயத்தில் ஓட்டு வங்கிக்காக செயல்படுகிறதோ அப்படின்னு எனக்குள்ளே தோணும். அப்படியே நம்ம தேசிய அரசியலை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா, 5 ஆண்டுகளில் 22,217 தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க.
2019 முதல் 2024 வரைக்கும் இது டோட்டலாக 22,030 தேர்தல் பத்திரங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். இதில் 1 கோடி பத்திரம் மட்டும் 13,109 பத்திரங்கள் சேல்ஸ் ஆகிருக்கு. நேற்று கொடுத்த லிஸ்ட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 15ஆம் தேதி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க யார்கிட்டேருந்து எவ்வளோ நிதிகள் வாங்கினாங்கன்ற முழுமையான நேம் லிஸ்ட் வரப்போகிறது. இந்த நேம் லிஸ்ட் வந்தது அப்படின்னா பிஜேபிக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ, காங்கிரஸுக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ, திமுகவுக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ, நமக்கு பிரச்சனை வரப்போகுது. ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து அவங்க யோகியமா இவங்க யோகியமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிட்டு சுற்ற போகிறாங்க. அதை நம்ம நல்லா வேடிக்கை பார்க்க போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம். சரி, ஹரியானாவில் நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்பில் நயாப் சிங் சைனி அவர்கள் தான் புதிய முதல்வராக தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா. இந்த ஜேஐஎல் கட்சிக்கிட்டேருந்து பிரித்து வந்தாங்க. அதாவது ஜனநாயக ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு தான் அமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த 10 எம்எல்ஏ வெளியே வராங்க. வெளியே வந்ததுனால கட்டார் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணதுக்கப்புறம் புதிய முதல்வர் தேர்ந்தெடுத்து மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொன்னாங்க. கடைசியில் 41 இவங்க அதிகபட்சம் யார், பிஜேபியோட எம்எல்ஏ 41, மீதி சுயேட்சைகளோடு சேர்ந்து 48 எம்எல்ஏ ஆதரவோடு அமைக்கிறாங்க. 90 பாதி 45 46 இருந்தால் போதும். ஒரு 3 எம்எல்ஏ அதிகமாகவே இருக்கிறாங்க. அதனால் ஆட்சி அமைச்சு பேசியாக்குறாங்க. இந்த ஒன்று மட்டும் புரியலைங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்ணும்போது இந்த மாதிரி ட்வீட்டை நான் பெருசாக பார்த்தேன். வாரண்ட் இல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்ததாக கூறி கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை கைது செய்ய தமிழ்நாடு அரசு சார்பில் சட்ட ஆலோசனை போடு அப்படின்னு பெருசாக போட்டிருந்தாங்க. இந்த போடு அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு தான் இன்னைக்கு 26வது தடவை தனது ஜாமீனை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. உலகத்திலே எந்த ஒரு அதாவது சிறை கைதிகளும் இத்தனை முறை வந்து ஜாமீன் ரத்து பண்ணதே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த போடுன்றது தான் எனக்கு புரியல. எங்கப்பா உங்களுடைய சட்ட ஆலோசகர் எங்கே அப்படின்னு தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறேன். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட ஏன் நீங்கள் ரஷ்யாவை கிரிட்டிசைஸ் பண்ணல உக்ரைனுடைய வாரில் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ எங்களுடைய டெரிட்டரியை சீனா பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் முறையிடும் போது மற்ற எந்த நாடுகளுமே பெருசாக விமர்சனம் பண்ணலையே, ஏன் சைனாவை கடுமையாக விமர்சனம் பண்ணல, அமைதியாக இருங்கன்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம், அமைதியாக இருங்க, எதுக்காக விமர்சனம் பண்ணுறீங்க, பொறுமையாக பேசி தீர்த்துக்கலாம்னு நாங்களும் சொல்கிறோம். அவள் என்னங்க தப்பு, எதுக்காக விமர்சனம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.